வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 24 சூழ்நிலைகள் என்பது தலைப்பு. ஒன்றறிவோம், தேக சுகம், அறிவு, செல்வம், உற்றார், ஊர், உலகம், அண்டம், சந்தர்ப்பங்கள் என்று அவைகள் பொருந்துவதற்கு ஏற்றவாறு எவருக்கும் வாழ்வில் இன்ப துன்பம் காணும். அன்றன்று அவ்வப்போது இவைகள் மாறும். அறிவோம் இவ்வமைப்பே சூழ்நிலைகள் என்று. ஒன்றை ஒன்றும் இவை மோதும் நிர்பந்தத்தால் உயிரினத்தை செயல்படுத்தும் உண்மை காண்போம். பொதுவாக நமக்கு சூழ்நிலைகள் என்றால் ஆழமான விளக்கம் தெரியாது. அருட்தந்தை 8 விஷயங்களை சூழ்நிலைகளில் அடக்குகிறார். முதல்ல ஒரு மனிதரது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். அடுத்து அவரது அறிவு, செல்வம், அவருக்கு அமைந்த உற்றார், அவர் வசிக்கும் ஊர், இந்த உலகம், பூமி முதலான கோள்களின் சஞ்சார நிலைகள், சந்தர்ப்பங்கள். இந்த 8 வகையும் சூழ்நிலையில் அடக்கம். இந்த 8ம் பொருந்துவதற்கேற்றவாறு தான் ஒரு மனிதரது வாழ்வில் இன்பமோ துன்பமோ தோன்றுகிறது, இன்பமோ துன்பமோ தோன்றுகிறது. அது மட்டுமன்று, இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். இவைகளில் ஒன்று மற்றதை தாக்கும், அல்லது ஒன்று பலதை தாக்கும், பலது ஒன்றை தாக்கும், பலது பலதையும் தாக்கும். இந்த சூழ்நிலையின் நிர்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு தான் உயிரினங்கள் செயலாற்றவும் வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருவர் கடற்கரைக்கு போகலாம் என்று அவருக்கு அறிவில் விருப்பம் தோன்றுகிறது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களில் யாருக்கோ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கடற்கரைக்கு போக முடியாது. அல்லது செலவுக்கு பணம் இல்லை, செல்வ சூழ்நிலை, அப்பவும் போக முடியாது. அல்லது மழை வருகிறது என்றால் அது இயற்கை, அண்டத்தினுடைய சூழ்நிலை, அப்பொழுதும் விரும்பியபடி கடற்கரைக்கு போக முடியாது. அதே போல் இன்னொரு உதாரணம், ஒருவனுக்கு அறிவு சொல்கிறது இந்த வயதில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று. ஆனால் வீட்டில் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஆள் இல்லை, அல்லது அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை, அல்லது பெண் வீட்டினர் சொந்தக்காரர்கள் அவர்கள் கொடுக்கின்ற தொந்தரவு, இதன் காரணமாக அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு செயலாற்றுகிறார்கள். ஆனால் அறிஞர்கள் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. அவர்கள் விழிப்பு நிலையில் நின்று இத்தகைய சூழ்நிலைகளை பெரிய அளவில் சமாளித்து கொள்கிறார்கள். சில சமயம் தங்கள் கொள்கைக்கு ஏற்றபடி அந்த சூழ்நிலையிலேயே மாற்றி அமைத்தும் கூட வாழ்கிறார்கள். இதுதான் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அறிவில் உயர்ந்தால் இந்த சூழ்நிலைகள் கூட அந்த அறிவுக்கு கட்டுப்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.